வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். என்ன டெய்லி நான் உங்களை பார்க்குற மாதிரியே வரேனே, உங்களுக்கு சந்தோஷமாக எல்லோரும் கேட்டீங்க. மூஞ்சி காமிச்சா தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு, அதனால தான் நான் மூஞ்சி காமிச்சு பேசுகிறேன். ஸோ நிறையா கேட்டிருக்கீங்களா, ஒன்று ஒன்றா பண்ணுறேன் நான். ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று கேட்குறீங்க. ஏதோ மில்க் ஸ்வீட் கேட்டிருக்காங்க, அநேகமாக மில்க் ஸ்வீட் பண்ணலான் இருக்கேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நான் காமிக்கிறேன் இது என்னன்ட்டு. இதை வச்சு எதாவது கெஸ் பண்ண முடியுறதாங்களால? முடிஞ்சிருது பார்த்தீங்களா? அதுதான் நம்ம வியூவர்ஸ். இன்னும் ஒன்றுமே இல்லை, மிளகு ரசம் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஆனால் ஹெல்த்தியாக. ஒன்றும் கேட்டால் பிள்ளை பத்தவா கூட இந்த ரசம் பண்ணி சாப்பிட்லாம். இதே சேம் தான், நம்மளும் நல்லா சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரசம் தான் நான் பண்ண போகிறேன். பத்திய ரசமாகவும் இருக்கும், மிளகு ரசமாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பாண்டி வச்சு பற்ற வச்சிடுறோம். பற்ற வச்சுட்டு சிம்மில் தான் வச்சுக்கணும். நீங்கள் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், எந்த பாண்டி பண்ணாலும் சிம்மில் வச்சுக்கோங்கன்னு. ஸோ நம்ம சிம்மில் வச்சுட்டு எப்படி வறுக்கிறது அப்படின்னா, மிளகு பாருங்கள், நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அது வறுத்த உடனே, கொஞ்சம் வறுப்பட்ட உடனே தனியாவும் சீரகமும் போடணும். சரிங்களா? அதனால் முதல்ல ஒரு ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகை போட்டிருக்கேன். இந்த மிளகு நைஸாக, அதாவது என்ன, ஒரு அரோமா வரும், லைட்டாக அந்த ஸ்மெல் தெரியும், அப்போ எடுத்துகிட்டா போதும். ரொம்ப கருகக்கூடாது, ரொம்பவும் வறுபடக்கூடாது, மீடியமான வறுபட்டால் போதுமானது. மிளகை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஜுரம் இருந்தால் கூட மிளகு கஷாயம் கொடுத்தா சூப்பராக போயிடும்வா. துளசி அதே மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. துளசி ஆனால் அலம்பாமல் சாப்பிட்ணும். ஏன்னு கேட்குறீங்கன்னா, அந்த துளசிக்கு பின்னாடி லைட்டாக ஒயிட்டாக இருக்கும், அதுதான் நமக்கு மருந்து. அதனால் துளசியை நார்மலாக எல்லோரும் அலம்பிடுறாங்க. அது அலம்பாமல் சாப்பிட்டா தான் அந்த மருந்து நமக்கு வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மிளகை போட்டு வறுக்கிறோம். மிளகு ரசம்னா அந்த மிளகு தான் காரமாக இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அதனால நம்ம மிளகு நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். அதை நல்லா வறுக்கிறோம். கொஞ்சம் வறுபட்டு எடுத்தது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், சீரகம் ஒரு அரை ஸ்பூன், அப்புறம் தனியா ஒரு ஸ்பூன், இதை போட்டுரும். இது வறுபட்டவுடனே அடுத்தது சொல்கிறேன். சரிங்களா? இப்போது மிளகு போட்டுட்டோம், சீரகம் போட்டுட்டோம், தனியா போட்டுட்டோம். இதெல்லாம் வறுபடுமா? நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க, ஜாலியாக சமைக்கலாம். ஏன்னா சமையலை நம்ம ரசித்து என்ஜாய் பண்ணி சமைக்கும்போது அதில் வர சுகமும் அதில் வர டேஸ்ட்டும், எல்லோரும் உங்களை பாராட்டுறதும், ஆஹா பிரமாதமாக இருக்கும். நல்லா இருக்கே சமையல் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு நம்ம இன்வால்மெண்ட்டோடு செய்யும்போது நம்மளோட அந்த அன்பு அந்த சமையலில் தெரியும், நம்மளோட சந்தோஷம் அந்த சமையலில் தெரியும். பூண்டு ஒரு 10, கருவேப்பிலை நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு. சரிங்களா? ஒரு சின்ன பெருங்காயம் அப்படி இல்லைன்னா பொடியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணணும், எகெயின் வறுக்கணும். நீங்கள் சிம்லேயே தான் வறுக்கணும் எல்லாத்தையும். இந்த ரசம் ரொம்ப மெடிசினல் வேல்யூவாக இருக்கும், இந்த மிளகு ரசம். இப்போ குழந்த பிறந்தவா கூட ரசம் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ரசம் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன, நெய் போட்டு ஒரு சீரகம் வெடிக்க விட்டு போடணும். மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. மஞ்சப்பொடி புண்ணாத்தும். இப்போ புள்ள பத்தவாளுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பூண்டு கொடுப்பா, ஏன்னா குழந்தைகளுக்கு அப்போ தான் பால் சுரக்கும் அப்படின்ட்டு. இப்போ உடம்புல குழந்தை வயிற்றில் இருக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நிறைய கீரை சாப்பிட்ணும். கீரை டெய்லியே சூப்பாவோ வதக்கியோ கூட்டாவோ, ஆனால் பகலில் தான் கீரை சாப்பிட்ணும், நைட்டில் கீரை சாப்பிடக்கூடாது. நம்மளோடது நல்லா வறுபட்டுடுத்து. இதை நான் அப்படியே எடுத்து இதில் போட்டுறப்போம். சரிங்களா? அதே பாண்ட்லியை நம்ம வச்சுட்டு என்ன பண்ணலாம், உங்களுக்கு நெய் விடுறதா இருந்தால் நெய் விடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட்டுக்கோங்க. சும்மா ஒரே ஒரு சின்ன குழிக்கரண்டி நெய் விட்டுட்டோமா. அதுக்கப்புறம் இதை பாருங்கள், கொஞ்சமாக கடுகுலாம் ரொம்ப போட வேண்டாம், கடுகு கம்மியாக போடணும். சீரகம் தான் நிறையா போடணும். சரிங்களா? சீரகம் நல்லா ஒரு அரை ஸ்பூனுக்கு போட்டுடணும். சரிங்களா? இப்போ சீரகம் போட்டுட்டோம்,
என்ன போட்டிருக்கோம், சீரகம் போட்டிருக்கோம், கடுகு போட்டிருக்கோம். எல்லாம் வெடிச்சுடுத்தா. இந்த பொரிஞ்ச உடனே கொஞ்சம் தான் வெயிட் பண்ணணும், ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. சீரகம் அந்த குண்டு மாதிரி அப்படி வரும், கொஞ்சம் லைட்டாக சவக்கும். உடனே இது பண்ணிவிட்டு அப்படி தீர மாதிரி இருந்தால் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு புளியை கரைக்கக்கூடாது, அப்படியே போடணும். லைட்டாக வதக்கணும். வதக்கிட்டு இந்த புளியை நம்ம கரைக்கவே கூடாது. ஏன்னா மிளகு ரசம் மிளகோட அந்த ஃபுல் அந்த அரோமாவோட டேஸ்ட்டோடு இருக்கணும். புளி வந்து அங்கே மைல்டாக தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது இதுக்கு உண்டான தண்ணி ஊற்றிடணும். 1 லிட்டர் ஊற்றிருக்கேன். இதுவே 4 பேருக்கு நிறக்க சாப்பிட்டா 4 பேருக்கு காலி ஆகிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஒரு 1.25 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை என்ன பண்ணணும், இதுக்கு உண்டான மஞ்சப்பொடியை போட்டுடணும். பாருங்கள், மஞ்சப்பொடி நல்லா அப்படி போட்டுட்டு நிறக்க போட்டுட்டு இதெல்லாம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் உப்பு வந்து இந்த இதுக்கு தேவையான உப்பை நம்ம போட்டுட்டோம். இப்போ என்னென்னா போட்டோன்னு உங்களுக்கு தெரியும். கடுகு வெடிச்சது, சீரகம் போட்டோம், நெய் போட்டு தாளித்தோம், ஒரு புளியை வந்து உருட்டியாக அப்படியே போட்டோம், மஞ்சப்பொடி போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். இது கொதிக்கட்டும்னு விட்டுட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், போய் இந்த வறுத்ததை அரைச்சிட்டு வரேன். அதாவது தண்ணி விடாமல் அரைச்சா போகிறோம் இதை. சரிங்களா? தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துன்னு வரேன். போய் அரைச்சின்னு வந்திருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மொத்த ரசத்துக்கும் இதை பாருங்கள், இந்த பொடியை அழகாக இப்படி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இதை வந்து நம்ம இப்போ தண்ணி கொதிக்கும்போது போடணும். இங்கே பாருங்கள், இந்த புளி வந்து அப்படியே போட்டிருக்கோமா, இது வந்து ஒரு கொதி வருதான்னு பார்த்துட்டே இருக்கணும். நல்லா கொதி வரும்போது இதை போட்டோன்னா டக்கு அந்த அத்தனை ஃப்ளேவரும் இந்த தண்ணியில் இறங்கிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை மொத்தத்தையும் அப்படியே கொட்டிடுறோம். இந்த ரசம் வந்து சும்மா சூப் மாதிரி அப்படியே டம்ளரில் ஊற்றி நீங்கள் குடித்தாலும் நல்லாயிருக்கும். மிளகு ரசம்னா மிளகு ரசம் மாதிரி இருக்கும். அந்த மிளகு ஃப்ளேவர் வந்து நிறையா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நம்ம நிறையா கருவேப்பிலை போட்டோம், இருந்தாலும் அந்த கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது, எல்லா வகையிலையும் சேர்த்துக்கணும். இங்கே பாருங்கள், கருவேப்பிலையை போட்டேன். அவ்வளோதான், நம்ம ரசம் சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஏற்கனவே தண்ணி கொதித்த பிறகு தானே இதை போடுறோம். அந்த கொதியில் இதை போட்டோடனே அந்த ஃப்ளேவர் இறங்கிடும், சூப்பராக இருக்கும். நான் உப்பு காரெல்லாம் போருமா அப்படின்னு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. அப்படியே நல்லா அந்த நாக்கில் அந்த காரமும் அந்த மிளகும் எம்மியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த ரசம். கண்டிப்பாக குழந்தைகள் கூட அம்மா சூப்பராக இருக்குமான்னுவாங்க. மிளகு வந்து மைல்டாக தான் இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது. ஏன்னா இது கொஞ்சம் காட்டாக தெரிஞ்சதுன்னா இன்னும் ஒரு அரை இந்த மாதிரி ஒரு தண்ணி இப்படி ஊற்றிக்கோங்க. ரொம்ப காட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனால் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக எப்படியாப்பட்ட கோல்டாக இருந்தாலும் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து எல்லாம் ஜம்முன்னு வெளியில் வந்துடும், சளியே இருக்காது உங்களுக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிக்கணும், லைக் போட்டுக்கணும், கமெண்ட்டு நிறையா வரணும், அப்படியே வந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு அதுக்கு ரிப்ளை பண்ண டைம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கமெண்ட் வரணும். ரொம்ப நல்லா கமெண்ட் வருது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆரோக்கியமாக சாப்பிட்ணும், ஆரோக்கியமாக இருக்கணும். நன்றி, வாழ்த்துக்கள்.